Auditing, advantages and disadvantages of audit, part 6 in Tamil. Advantages of audit. Advantagesல நம்மளுக்கு வந்து 5 டிபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் வந்து இந்த ஆடிட் யூஸ் பண்ணி உங்களுக்கு அட்வான்டேஜஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. For owners and shareholders, for management, for creditors, for the government, for others. For owners and shareholdersக்கு எப்படி வந்து ஆடிட் அட்வான்டேஜஸாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் ஆஃப் ட்ரேட், அதாவது சோல் ட்ரேடர் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சோல் ட்ரேடர் அவங்களோட கம்பெனிக்குள்ளார நடக்கிற விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏதோ ஒரு சேல்ஸ் வந்து நடந்திருக்கும், அதுக்கான பர்ச்சேஸ் ஆக்டிவிட்டி பண்ணியிருப்பாங்க. இப்போது ஒரு நியூ ஆன பார்ட்னர் என்டர் ஆனாங்கன்னா அவங்க எவ்வளோ வேல்யூ வந்து அந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம ஆடிட் பண்ணி வைக்கணும், ஒரு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி வைக்கணும். ஸோ ஆடிட் வந்து இவங்களுக்கு இப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து அவங்களுக்கு எதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இப்போ வந்து ஒரு கம்பெனியோட குட்வில்லை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர், ஒரு பார்ட்னர் புதுசாக என்டர் ஆகும்போதோ இல்லை ஒரு பார்ட்னர் வந்து ரிட்டையர் ஆகும்போதோ அவங்களுக்கான நம்ம வந்து ஆடிட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களோட கம்பெனின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு ஷேர்ஸ் வந்து ஒரு கம்பெனியில் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த கம்பெனிக்குள்ளே நடக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு தெரியணும். ஸோ அவங்க வந்து ஒரு ஆடிட்டரை வந்து அவங்க நியமித்து அவங்க மூலியமாக கம்பெனிக்குள்ளே என்ன விஷயம் நடக்குது, பெர்ஃபார்மன்ஸ் என்ன நடக்குதுன்றதை அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இப்படி ஆடிட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஷேர் ஹோல்டர்ஸ் வேல்யூ தேர் ஷேர்ஸ் ஆன் த பேஸ் ஆஃப் ஆடிட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதன் மூலியமாக அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து இந்த ஆடிட்டர் மூலியமாக அவங்க தெரிஞ்சுக்கலாம். தெரியறதுனால இவங்க ஷேர் வேல்யூ இப்போ எப்படி இருக்குது அந்த கம்பெனியில் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஃபார் ஓனர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபார் தி மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து எப்படி இந்த ஆடிட் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு எரர் வந்து அக்கர் ஆச்சுன்னா அது எப்படி வந்து நம்ம கிளியர் பண்ணுறது, இப்போ ஃப்ராட் வந்து நம்மளுக்கு நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த ஆடிட் வந்து மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆடிட் வந்து விஜிலண்ட்டாக இருக்கும், ஒரு நீட் அண்ட் கிளியர் வியூவாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து ஆடிட்டை முக்கியமாக மேனேஜ்மெண்ட் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் இப்போ ஒரு தெஃப்ட்டோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டோ ஏதோ ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா அதன் மூலிமா வர விளைவுகள் என்ன, பாதிப்புகள் இவ்வளோ ஆயிருக்குது, மானிட்டரி வேல்யூவில் வந்து இவங்க ரெடி பண்ணி வச்சு அதுக்கான கிளைம்ஸை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட நடந்த டேமேஜஸ்க்கான அமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ணுறதுக்கும் இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் இன் ரிவீலிங் த சிஸ்டம் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் அண்ட் இன்டர்னல் செக். இன்டர்னல் செக்கை வந்து சிஸ்டம் வந்து எப்படி வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகுதா இல்லையா அப்படின்ற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த ஆடிட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆடிட் யூஸ் பண்ணுறதுனால இவங்களால த்ரூ அவுட் த இயர் ஒரு கம்பேரிசன் பண்ணி இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் எவ்வளோ வந்து இவங்க டேர்ன் ஓவர் எடுத்திருக்காங்க, ஒரு யூனிஃபார்மான ஒரு அக்கௌண்ட்ஸ் வந்து இது நாள் வரைக்கும் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர் வேல்யூ வந்து அசர்டைன் பண்ண முடியும், இவ்வளோ ப்ராஃபிட் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆடிட் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு இப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது. ஃபார் த கிரெடிட்டார்ஸ் இப்போ வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு இப்போ நம்ம ஒரு கம்பெனி வச்சுருக்கிறதுனால இப்போ ஒருத்தவங்ககிட்ட நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை ஒரு சர்டைன் அமௌண்ட் தாங்க அப்படின்னு தரமோ நம்ம எடுத்து நம்ம தர மாட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க வாங்குறாங்கன்னா அவங்க கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது, இவங்களோட ஷார்ட் டேர்ம் கிரெடிட் வேல்யூ இவங்க பே பண்ணியிருக்காங்களா, முன்னாடி வாங்கினது பே பண்ணியிருக்காங்களா, இல்லை லாங் டேர்ம் ஆனதும் இப்போ எவ்வளோ பே பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து அமௌண்ட்டு கொடுப்போம். ஃபார் கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒருத்தருக்கு வந்து நம்ம லோன் கொடுக்கும்போது அவங்களோட டெப்த் எவ்வளோ இருக்குதோ அவங்க எவ்வளோ கிளியர் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம அமௌண்ட் தரக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் த கவர்மெண்ட்டுக்கு வந்து இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து எதுக்கு வந்து ஆடிட் யூஸ் பண்ணுவாங்க, ஃபார் இன்கம் டேக்ஸ் வந்து ஒருத்தவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்களா, வெல்த் டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்களா, அந்த கம்பெனியோட லைபிலிட்டி எவ்வளோ இருக்குது, அவங்களால பாசிபிளாக இந்த
கம்பெனி வந்து ரன் பண்ண முடியுமா அப்படின்றத வந்து செக் பண்ணுறதுக்காக இந்த ஆடிட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இவங்க வந்து அதுக்கு மட்டும் கிடையாது, இப்போ ஒரு கம்பெனி பற்றின ஒரு எவிடன்ஸ் இப்போ கவர்மெண்ட் கேட்குறாங்கனாலும் இந்த ஆடிட் அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயத்தை வந்து ப்ளே பண்ணுது. இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் கிராண்டிங் சப்சிடிஸ். இப்போ வந்து ஏதோ ஒரு மானியம் வந்து ஒரு கம்பெனிக்கு வேணும்னா நம்மளோட ஆடிட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அந்த கவர்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பாங்க, இந்த கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து சப்சிடி தரலாமா வேண்டாமா. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு டைம் லைனில் கூடி நம்மளுக்கு இந்த ஆடிட் ரிப்போர்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஃபார் அதர்ஸ், மற்றவங்களுக்கு வந்து இந்த ஆடிட் ரிப்போர்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் கூடி வந்து இப்போ ஏதோ ஒரு கிளைம் வந்து இப்போ நம்ம தான் இன்சூரன்ஸ் கம்பெனி நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, நாங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கிறோம், நாங்கள் இவ்வளோ நாளாக பே பண்ணியிருக்கோம், இதனால வந்து எங்கள் கம்பெனியில் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு எடுத்தோம்னா நம்மளால சடனாக எடுத்து அமௌண்ட் தர முடியாது. அவங்க எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்க, அதுக்கு கீழே அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி அவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்களோ அவ்வளோக்கு தான் நம்மளால் வந்து தர முடியும் அந்த லாஸுக்கான அமௌண்ட்டு. ஸோ இதுக்கு கூடி நம்மளுக்கு வந்து இந்த அக்கௌண்டிங் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ப்ளே பண்ணுது. இவங்களோட இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க்கர்ஸ் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, இவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு ஒர்க் பண்ணதுனால இப்போ வந்து ஒரு 100 துணி தைக்கிற இடத்துல ஒருத்தவங்க வந்து 120 துணி தைச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹை வேஜஸ் தரலாமா, இவங்களோட போனஸ் வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்தலாமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிற விதமாகவும் இந்த ஆடிட் ரிப்போர்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒருத்தரோட ஒர்க்கை வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் அவர் கொடுக்கக்கூடிய சேலரியை ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் இந்த ஆடிட் ரிப்போர்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு கம்பெனியில் வந்து அமால்கமேஷன் ஒரு விஷயத்தை வந்து 2 கம்பெனி இணைஞ்சு பண்ணாலும் சரி, இல்லை ஒரு கம்பெனி வந்து ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி நம்ம அந்த கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணும்போது எதுவும் முக்கியமாக தேவை அந்த கம்பெனி இருக்கிற அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ், அதை வச்சு தான் நம்மளால வந்து அந்த கம்பெனி வந்து பர்ச்சேஸே பண்ண முடியும். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆடிட், நம்ம இது வரைக்கும் அட்வான்டேஜஸ் பார்த்தோம். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆடிட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு எந்த விஷயமும் கிளியர் பிக்சராக கிடைக்கும் நம்மளால சொல்ல முடியாது எந்த அக்கௌண்ட்ஸ்லையுமே. இப்போ வந்து ஒருத்தவங்க அந்த அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போதே ஃபுல் இன்டென்ஷனுமே அதை ஃப்ராடில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் ஒரு ஆடிட்டர்னால வந்து எவ்வளோதான் வந்து அவர் எஃபர்ட் போட்டாலுமே அதில் இருக்கிற ஃபுல்லான ஃப்ராட்ஸ் அண்ட் எரர்ஸை அவரால் ஃபுல்லாக வந்து அதில் சரி பண்ண முடியாது, ரிலே பண்ண முடியாது. அதை வந்து ரிலே தேம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் த ஆடிட்டர் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ வந்து ஆடிட்டர் வந்து ஃபினான்ஷியல் இயர் அப்போ தானே வருவாங்க, அப்போ வந்து ஓவரால் முன்னாடி பண்ணி வச்ச அக்கௌண்ட்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தேவை, இது நாள் வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்டாஃபையும் கிளைண்ட்டையும் அக்கௌண்டன்ட்டையும் கூப்பிட்டு அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் பிரகாரம் தான் இவர்னால நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எடுத்து வைக்க முடியும், அந்த சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ண முடியும். அதாவது அந்த 2 பேர் சொல்கிற விஷயத்தில் அந்த கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து கரெக்டான ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர் த லா ஷேர் ஹோல்டர்ஸ், நம்ம வந்து சொல்கிறோம் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் வந்து ஒரு இண்டிபெண்ட் ஆடிட்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. பட் இன் ரியாலிட்டி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் தான் வந்து ஒரு ஆடிட்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இதனால வந்து அவர் இண்டிபெண்ட் ஆடிட்டர் நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் ஒரு டைரக்டர் கீழே தானே ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ஹி ஆல்சோ பி கால்ட் ஆஸ் அ இன்டர்னல் ஆடிட்டர் தான் சொல்லுவாங்க. ஆடிட் இஸ் அ போஸ்ட்மார்ட்டம் எக்ஸாமினேஷன், இது 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது ஆடிட்டிங்னு ஒரு விஷயம் முன்னாடியே வந்து எக்ஸாமின் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை நம்ம ஜஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ணுறோம். அதனால இது வந்து ஜஸ்ட் எக்ஸாமினேஷன், ஆல்ரெடி பண்ண விஷயத்த நம்ம ஜஸ்ட் பார்க்குறோம், எதுவும் தப்போ கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தான் முடியுமே தவிர அதை நம்மளால ஃபுல்லாக வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. இது ஜஸ்ட் அ போஸ்ட்மார்ட்டம் ஆஃப் எக்ஸாமினேஷன். It is very difficult to clarify a certain item, for example stock in the trade. இப்போ வந்து நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குதா இல்லையா நம்ம போனால் மட்டும்தான் தெரியும். நம்மளால் வந்து உட்கார்ந்து அந்த புக்ஸை பார்த்து நம்மளால் வந்து எதுவுமே கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட ஸ்டாக் இருக்குதா இல்லையா அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் டு ஜட்ஜ் இந்த அக்கௌண்டிங் டேர்ம்ஸ், மானிட்டரி டேர்ம்ஸில் பார்க்கும்போது எதுவும் பார்த்து நம்மளால் கிளியரான டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.